Hello friends, welcome to Anitha's Kitchen Tamil. இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் பார்க்க போறோம். ரொம்பவே அருமையா இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த எளிமையான கேரட் பீன்ஸ் பொரியலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை ஹீட் பண்ணிக்கங்க. ஹீட் பண்ணிட்டு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க. நான் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. உளுந்து நிறம் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. 2 நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இதை வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10-20 செகண்ட் வதக்குனா போதும். இப்போ நறுக்கி வச்ச கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 20 பீன்ஸு 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்க வேணாம். 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம். இது வந்து இப்போ கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் கோர்ஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக சோம்பு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. செக் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் கலந்து விடுங்க. இது வந்து பச்சை வாசனை வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வராது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிக நேரம் இதை போட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்க வேண்டாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Thanks for watching.